வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த அஸ்டா எங்கே இருக்குன்னு பாருங்க, லிவர்பூலில் ஆண்ட்ரி அப்படின்ற இடத்துல இருக்குது, L30 இருக்குது. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். இதுதான் முன்ன என்ட்ரன்ஸ், உள்ளுக்குள்ளே போகிறது. வாங்க இப்போ நான் உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். முழு வீடியோவாக எடுக்க முடியாது, தெரிந்த அஸ்டாக்களுக்குள்ளே வந்து அலவுடு இல்லை அப்படி எடுக்கிறதுக்கு. இது 24 hours அஸ்டா, பெரிய அஸ்டா. பாருங்கள் எத்தனை அயல்கள் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அஸ்டா, அதாவது சிட்டியில், லண்டன் சிட்டியிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய அஸ்டா இது. பாருங்கள் எவ்வளோ பெரிய அயல்கள். ஏன் இந்த வீடியோ காட்டுறேன்டா, ஒருவேளை நீங்கள் அஸ்டாவில் வந்து ஒர்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்டாவிலையும் வேக்கன்சி இருக்குது. இதுலேயும் ஏசியன்ஸ்கள் வேலை செய்கிறாங்க. ஏசியன்ஸ் சொன்னால் ஏசியன்ஸ்கள் வேலை செஞ்சால் ஈஸியாக வேலை எடுக்க முடியும் அந்த ரெக்கமெண்டேஷனுக்குள்ளால். அதனால தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். அதேமாதிரி டிரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு வர ஆட்களுக்கு வந்து ஈஸி. இங்கெல்லாம் வேக்கன்சி நிறைய இருக்குது. ஏன்னா பெரிய அஸ்டா 24 hours. இது வந்து 24 hours வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஓப்பன். நீங்கள் எப்போவும் வந்து சாமான் பண்ணலாம். லண்டனில் மாதிரிக்க பாருங்கள் இவ்வளோ பெரிய, இன்னும் பெரிய கடல் மாதிரிக்க இருக்குண்டு. இது 2 தட்டு, அதாவது 2 மாடி. கீழே க்ரோசரியும் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மேலே வந்து உடுப்பு ஐட்டங்கள் இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மன்னிக்கவும் வேண்டாம், வீடியோ ஆடித்தான் எடுக்க முடியுதுன்னு தெரிந்தான கையில் வச்சு எடுக்கிறது. அப்புறம் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுருவாங்க. இதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. காஃபி அங்கே லண்டனில் மாதிரி தான். காஃபி எல்லாம் வந்து குடிச்சு உள்ளுக்குள்ளேயே இருந்து குடிச்சு ஷாப்பிங் செஞ்சுட்டு குடிச்சிட்டு போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் அதுகளை எடுத்துகிட்டு போகலாம். நிறைய டில்லுகள் இருக்குது. பெருசாக இது மேலே போகிறதுக்கு. மேலே வந்து ஃபுல்லாக வந்து உடுப்பு ஐட்டங்கள் தான் இருக்குது. உடுப்பு ஐட்டங்கள் செக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. ஏனோ தானோ ஒன்று வைக்காமல் நிறைய ஒரு பெரிய ஸ்டோராக தான் இருக்குது. இப்போ நான் முந்தைய வீடியோவில் கூட சொன்னாங்கல்ல, லிவர்பூலில் வந்து ஏகப்பட்ட அஸ்டாக்கள் இருக்குது, எல்லாம் பெரும் அஸ்டாக்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அதில் இதுவும் உண்டு. இந்த லொக்கேஷன் நான் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ வந்து உண்மையாலுமே வேலை தேர்றாக்கள் நிறைய பேர் இருக்கணும். எந்த ஸ்டோரில் வேக்கன்சி இருக்குது இல்லைன்னு தெரியாமலும் இருக்கணும். இப்போ அந்த லிங்கெல்லாம் நீங்கள் நார்மலாக அஸ்டாண்ட வெப்சைட்டில் போய் பார்த்துனீங்கன்னாலே இந்த ஸ்டோர்லலாம் வேக்கன்சி இருக்குது. ஆனால் என்ன ஒன்று உள்ளுக்குள்ளே ஏசியன்ஸ் என்ற ரெக்கமெண்டேஷன் இருந்தால் உங்களுக்கு வேலை எடுக்கிறது சுகம். அதனால தான் அதை நான் குறிப்பிடுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய செக்ஷன்கள் ஒவ்வொன்றும். வீடியோவை பார்த்துனீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போகாமல் ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது உங்களோட விருப்பம். உங்களோட நண்பர்கள் யாரும் தேவைப்பட்டு அந்த வீடியோவை அனுப்புங்க. லண்டன்லேருந்து அதாவது லிவர்பூல்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. லண்டனில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு வேளை அவங்க, அதாவது அஸ்டாவில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கான அந்த பள்ளிக்கூட ட்ரெஸ்ஸு அந்த செக்ஷன்லாம் நல்ல பெரிய செக்ஷன்கள். இலகுவாக அவங்களுக்கு ஷாப்பிங் செய்யக்கூடிய, வந்தால் எல்லாமே ஒரே இடத்துல ஷாப்பிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிஸியான அஸ்டா உண்டுது. நிறைய நேரம் எடுத்து என்ன அடித்து போடுவாங்க. வாங்க நாங்கள் வெளியில் போகலாம். இதுதான் அஸ்டாண்ட காப்பாக்கு இடம். இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறேன். சும்மா ஒரு வியூவிங்கோட காட்டன் வெளியில் எப்படி இருக்குண்டு. இதான் முன்னே என்ட்ரன்ஸ் கார் பார்க், பெரிய கார் பார்க். குறிப்பிட்டு நான் ஏன் வெம்பிளின்னு சொன்னேன், நான் அதுக்குள்ள இருந்ததுனால உங்களுக்கு வந்து நான் இலகுவாக நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அப்படி ஒரு பெரிய ஸ்டோர் தான் அப்படின்ட்டு. எனவே இந்த வீடியோவை நான் தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு
அஸ்டா வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அஸ்டா வீடியோ மட்டும்தான் நான் போடுறேன் இல்லை, வேறு வேறு அதாவது அன்றாட தேவையில் நாங்கள் என்ன பார்க்குறோமோ அது அந்த சுவாரஸ்யமான வீடியோக்கள் எடுத்து போடுறேன். என்ன மாதிரிக்கே ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா என்ன மாதிரிக்கான வீடியோக்கள் நான் செய்து போடண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை செலவழித்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.